ஒரே ஒரு இன்டர்வியூ இப்போ மொத்தமாக எல்லாம் இந்த சமூக வலைதளத்தில் எல்லாருமே அதான் பேசிகிட்டு இருக்காங்க. Stampede that happened. That individual alone is not responsible. The problem here is, I think, it is a collective failure. நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நம்ம தமிழ் ஊடகங்கள் பிரபலமான பல ஊடகங்கள் இருக்கும்போது அதில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தா இன்னும் பல மடங்கு ரீச் ஆகிருக்கும். அதுதான் உண்மை. போன வாட்டி கூட அவர் அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது அஜித்ன்றீங்க விஜய்ன்றீங்க, உங்கள் ஃபேமிலியை எப்போ பார்ப்பீங்க அப்படின்றதும் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க ஆதரவாக பேசியிருக்காரு பார்த்தீங்களா அவரோட ஃப்ரெண்டுக்கு. இன்னொரு பக்கம் விஜயை தான் அவர் வந்து தாக்கி பேசுகிறாரு அப்படின்னும் இங்கே பேசப்படுறதில்லை சார். போது அஜித் சொல்கிறாரு, அதாவது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு தனிநபர் மட்டும் காரணம் கிடையாது, இந்த சமூகம் தான் காரணம், இந்த மக்கள் தான் காரணம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் மீடியாவையும் வந்து குறை சொல்லியிருக்காரு. மீடியா வந்து விஜய் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து விஜய் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு, விஜய் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார். விஜய் வந்து சனிக்கிழமை பரப்புரைக்கு போகிற முழு நாளுமே பார்த்திங்கன்னா எல்லா ஊடகங்கள்லையுமே பார்த்திங்கன்னா விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க. உயிரே போகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அன்பை நடிகர் மேலே காட்டணுமா அப்படிங்கிற கேள்வி வச்சுருக்காரு. ரசிகர்கள் இருந்தால் தான் நம்ம படம் ஓடும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில் எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம். அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ விடுங்க, நடிகர்கள் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ விடுங்க அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் வந்து பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாருங்களேன், அஜித் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆக்டராக நான் பார்க்குறேன். எப்படின்னா இந்த நான் ஒன்று கேட்குறேன், அஜித் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பாண்டி பஜாரில் போய் பானிபூரி சாப்பிடணும்னு ஆசை அவருக்கு இருக்காதா? இல்லை வந்து ஒரு பீச்சில் போய் ஒரு சுண்டல் சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? இப்படி நம்ம வந்து சொசைட்டியில் எப்படி சார் அந்த ரசிகராக இருந்த அந்த பிளேடு எடுத்துட்டு அவர் அதான் நான் சொல்கிறேன்ல, காரை விரட்டிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் அஜித் ரசிகரா இல்லை வந்து எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பேஷன்காண்டி டைம் கொடுத்துருக்காரு. கார் ரேஸ் போகிறாரு, பைக்கில் வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு எங்கேயோ நார்த் இந்தியா பக்கம் போகிறாரு, டீ கடையில் டீ குடிக்கிறாருன்னா. கலைஞர் அவர்கள் அந்த மேடையிலேயே அவர் சொன்ன ஒரு விஷயம் எவ்வளோ வைரலாக போச்சுல்ல சார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அவர் தைரியமானவர் அப்படிங்கிறதுக்கு எப்படின்னா, நான் கடவுள் படத்தில் வந்து இவர் தான் நடிக்கிறதா இருந்துச்சு, அஜித் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. பாலா வந்து கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாங்க. பாம்க்ரோ ஹோட்டலில் அஜித் கூப்பிட்டு வைக்கப்பட்டு ஒரு அறைக்குள் மிரட்டப்பட்டார். கலைஞர் ஐயா, ஜெயலலிதா அம்மையார், இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அரசியல் பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் இப்போ விஜய் உள்ளே வந்தாரா? உள்ளே வந்திருப்பாரா? வந்திருக்க முடியுமா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரை ஆய்வாளர் மற்றும் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஒரே ஒரு இன்டர்வியூ இப்போ மொத்தமாக எல்லாம் இந்த சமூக வலைதளத்தில் எல்லாருமே அதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லை சார், ஒரு ஆங்கராக ஏன் வந்து அந்த சேனல்ஸ்க்கெலாம் வந்து இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்ப ஹாப்பி தான். பட் இங்கே சவுத் இந்தியன் அவர் வந்து முன்னாடிலாம் கொடுத்துருந்தாரு இன்டர்வியூஸ்லாம். ஐ மீன் ரொம்ப பழைய இதில். அதுக்கப்புறம் அவர் இங்கே எதையும் சார் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறார். இங்கே ஏதாவது ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தா நல்லாயிருக்கும்ல சார்? ஆமாம், நம்ம தமிழ் ஊடகங்கள் நிறைய பெரிய ஊடகங்கள்லாம் இருக்காங்க. ஆனந்தவிடன், குமுதம், இன்னும் பல பெரிய சேனல்ஸ்க்கு கூட சேட்டலைட் சேனல்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்காம ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வாட்டியும் அவர் வந்து ஆமாம் கொஞ்சம் ஆங்கில ஊடகங்கள்கிட்ட பேசுகிறாரு அடிக்கடி. இப்போ இந்த பேட்டியினுடைய நோக்கம் என்னென்னா, அந்த கார் ரேஸ் அதை பற்றி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு அவர். ஸோ அது ஆங்கில ஊடகத்தில் கொடுக்கும்போது அந்த எப்படி சொல்லுது, வேர்ல்டு வைட் ரீச் ஆகும், இல்லை இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகும்னு நினச்சி கொடுத்தாரா அப்படின்னு தெரில. ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நம்ம தமிழ் ஊடகங்கள் பிரபலமான பல ஊடகங்கள் இருக்கும்போது அதில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தா இன்னும் பல மடங்கு ரீச் ஆகிருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் வந்து அவர் செய்ய தவறிட்டார், ஏன்னு தெரில. சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போன வாட்டி கூட அவர் அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது
அஜித்ன்றீங்க, விஜய்ன்றீங்க, உங்கள் ஃபேமிலியை எப்போ பார்ப்பீங்க அப்படின்றதும் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்பட்டது. இப்பயும் அந்த ஒரு கரூரில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் ஒரு பர்சனை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாதுன்னு சொன்னது, ஒரு பக்கம் சார்பாக எப்படி இவர் ஆதரவாக பேசியிருக்காரு பார்த்தீங்களா அவரோட ஃப்ரெண்டுக்கு, இன்னொரு பக்கம் விஜயை தான் அவர் தாக்கி பேசுகிறாரு அப்படின்னும் இங்கே பேசப்படுதில்லை சார். உங்களுக்கு அஜித் அவர்களோட நல்ல ஒரு பழக்கம் இருந்திருக்குதுக்கா, நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த ஊடகவியாளர். பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அஜித் சொல்கிறாரு, அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு தனிநபர் மட்டும் காரணம் கிடையாது, இந்த சமூகம் தான் காரணம், இந்த மக்கள் தான் காரணம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார். உண்மையாக அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் மேலே நம்ம குற்றம் சொல்கிறோம். விஜய் ஒரு பெரிய மாசான க்ரௌடை திரட்டினார், அந்த க்ரௌடு அவர் ரசிக்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு நடுவில் பேசுகிறத அவர் விரும்புகிறாரு. இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் சொன்னால் கூட இத்தனை பேர் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 41 பேர் உயிரிழப்புக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் ஒரு நடிகரை பார்க்க போனது தான். ஒரு நடிகர் அவர் சினிமா துறையில் நடிகராக இருக்கார், அவருடைய தொழில் நடிப்பு, அவர் நடிக்கிறார், அதை மக்கள் சிந்திக்காமல் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது அவரை போய் பார்க்குறாங்க. நடிகர்ன்றதுனால தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பரப்புரைகள், இந்த மாதிரி பிரச்சாரங்கள், இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, மாநாடுகள் எல்லாமே எல்லா அரசியல் தலைவர்களும் இன்றைக்கி நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸ்டாலின்லேருந்து, உதயநிதி ஸ்டாலின்லேருந்து, சீமான்லேருந்து, எதிர்கட்சி தலைவர்கள், ஆமாம் எல்லாருமே, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியிலேருந்து எல்லாருமே நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருக்காவது இப்படி ஒரு வெறித்தனமான கூட்டம் போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த வெறித்தனமான கூட்டம் அது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் மீடியாவையும் குறை சொல்லியிருக்காரு. மீடியா விஜய் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து விஜய் வீட்டிலேருந்து கிளம்பிட்டார், விஜய் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார், விஜய் ஃப்ளைட்டில் ஏறிட்டார், விஜய் திருச்சியில் இறங்கிட்டார், விஜய் திருச்சியிலேருந்து கிளம்பிட்டார், விஜய் இங்கே போகிறாரு, விஜய் அங்கே போகிறாரு, விஜய் இதை பண்ணுறாரு, விஜய் இதை பண்ணுறாரு, விஜய் 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 விஜய்னு நீங்கள் அந்த விஜய் சனிக்கிழமை பரப்புரைக்கு போகிற முழு நாளுமே பார்த்திங்கன்னா எல்லா ஊடகங்கள்லையுமே பார்த்திங்கன்னா விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இதுவுமே தவறு. நீங்கள் ஒரு நடிகர் தான், இல்லைன்னு சொல்லலை, அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அரசியலுக்கு புதுமுகம் தான். அவரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட் போட்டிங்கன்னா அது ஓடும் தான், மக்கள் பார்ப்பாங்க தான். ஆனால் ஒரு தனிநபரை இவ்வளோ தூரம் நீங்கள் நாளெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி போடணுமா அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் தானே. அது அஜித் கேட்டிருக்காரு, தைரியமாக சொல்லியிருக்காரு, கரெக்டு தானே. அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா தனிநபர் காரணம் இல்லை அப்படிங்கிறார். உண்மை தான். அது விஜய் மட்டுமே நம்ம குற்றம் சொல்ல முடியாது, மக்கள் தான் காரணம்னு சொல்கிறார். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனை பார்க்க போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நம்ம துணை முதல்வர் அவரும் போகிறார் இல்லையா அரசியல் பரப்புரைக்கு, முதல்வர் போகிறார் இல்லையா, அப்புறம் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் அவர் போகிறார் இல்லையா, எல்லாருமே தானே பரப்புரைக்கு போகிறாங்க, எல்லாருமே தானே மாநாடு நடத்துகிறாங்க. அவங்க போகும்போது இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? எந்த ஊடகமாவது இப்படி பண்ணுறாங்களா? நடிகர்ன்றது நம்மளே இங்கே அதுதான், நீங்கள் நடிகர் அப்படிங்கிற அடையாளத்தை நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க, அது ரொம்ப தவறு. அதனால தான் இந்த மாதிரியான மக்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கணும், மக்களை படிப்பறிவை கொடுத்துடக்கூடாது, மக்களை எப்போவுமே முட்டாளாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்களை நீங்கள் பக்குவப்படுத்துனீங்கன்னா, மக்களை நீங்கள் எஜுகேட் பண்ணிங்கன்னா அவங்க இந்த மாதிரி கூட்டங்கள் கூடுறதை தவிர்த்துருவாங்க. ஆனால் அது அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. நம்ம இந்தியா மாதிரி பெரிய நாட்டில் பார்த்திங்கன்னா, பெரிய ஒரு கண்ட்ரியில் பாப்புலேஷன், இவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்க, கூலி தொழில் செய்கிறவங்க, அவங்க தான் அதிகமாக இருக்காங்க, மெஜாரிட்டியாக இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி நடிகர்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய படித்த ஒரு வக்கீலோ, ஒரு லாயரோ, ஒரு இன்ஜினியரோ, ஒரு டாக்டரோ யாருமே இந்த மாதிரி கூட்டத்தில் நிற்கணும்னோ போய் பார்க்கணுன்னோ, ஒரு பிஸ்னஸ் மேன் வராங்களா? யாராவது வராங்களா? காரணம் என்ன? அவங்க படித்து அவங்க எஜுகேட் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டைல் அவங்க டிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த மக்கள், அடித்தட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க இந்த கூலியை வாங்கிட்டு இந்த நடிகனை பார்க்கணுன்னு வர்றாங்க. இந்த மாதிரி நடிகன் மேலே வெறித்தனமாக ஆர்வம் காட்டுறாங்க. தப்பு. நீங்கள் அஜித் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் நடிகர்கள் மேல் அன்பு காட்டுங்கள், அன்பை காட்டுறதுக்கு தான் நாங்கள் நடிக்கிறோம், அன்பை காட்டுறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் உழைக்கிறோம், இவ்வளோ தூரம் உழைக்கிறோம் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அன்பை காட்டுறதுக்கு பல வழிகள் இருக்குது. உயிரே போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு அன்பை நடிகர் மேலே காட்டணுமா அப்படிங்கிற கேள்வி வச்சுருக்கார்.
ஃபர்ஸ்ட் ஷோ விஷன் கூட அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே அவர் வந்து இப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2005 காலகட்டங்களிலே அவருடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார். 1992-93 காலகட்டங்களில் அஜித் வந்து நடிக்க சினிமாவுக்கு வரார், தமிழ் சினிமாவுக்கு வராரு. 2005 பார்த்தீங்கன்னா ஒரு பீக் ஸ்டாராக மாறிடுறார். கிட்டத்தட்ட 10-12 வருஷம் நடித்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் அஜித்தும் பெரிய ஸ்டாராக இருக்கார், இன்னொரு பக்கம் விஜயும் பெரிய ஸ்டாராக இருக்கார். ஸோ அப்படி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிற அந்த காலகட்டத்திலே ரசிகர் மன்றம் வேண்டும், ரசிகர்கள் இருந்தால் தான் நம்ம படம் ஓடும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில் எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம், ரசிகர்கள் யார் அப்படின்னா என்னுடைய படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸு, அவங்க என்னுடைய படத்தை பார்க்கட்டும், தியேட்டரில் விசில் அடிக்கட்டும், தியேட்டரில் கிளாப் பண்ணட்டும், தியேட்டரில் என்ஜாய் பண்ணட்டும். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2.5 மணி நேரம், அங்கே நீங்கள் என்னுடைய ரசிகர்களாக இருங்க, என்னுடைய படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் நீங்கள் தியேட்டரை விட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கார், பல வருஷங்களாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ விடுங்க, நடிகர்கள் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ விடுங்க அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் வந்து பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ரீஜனல் லாங்குவேஜில் மட்டும் இல்லை, ஏதாவது வந்து இந்திய அளவில் ஏதாவது ஒரு ஸ்டாருக்கு, பெரிய ஸ்டார் அந்தஸ்தில் உள்ள ஒரு நடிகர் இப்படி வந்து ரசிகர் மன்றத்தை கலைப்பாரா? கலைக்கிற தைரியம் யாருக்காவது இருக்கா? யாராவது கலைச்சிருக்காங்களா? கமல்லாம் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து நற்பணி மன்றமாக மாற்றிருக்காரு, புரியுது உங்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கூட்டம் வந்து அவங்க கூட இருந்துச்சு. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே அந்த கூட்டமே என் பின்னாடி வராதிங்க, என் பின்னாடி நீங்கள் ஏன் வரீங்க? நான் யார்? நான் நடிகன், நான் சம்பளம் வாங்குறேன், சும்மா நடிக்கலை, காசு வாங்கிட்டு நடிக்கிறேன், என்னோடய வேலை இது, என்னோடய வேலைங்கிறது கூட நீங்கள் உணராமல் நீங்கள் ஏன் பின்னாடி வரீங்கன்னு அன்றைக்கே கழிச்சிட்டாரு. ஸோ இந்த மெச்சூரிட்டி இன்றைக்கி அஜித்துக்கு வரல, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. அப்போ எவ்வளோ மெச்சூர்டாக திங்க் பண்ணிடுறாரு. இன்றைக்கி பாருங்களேன், அஜித் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆக்டராக நான் பார்க்குறேன். எப்படின்னா இந்த பேட்டி, இந்த ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியை பார்த்திங்கன்னா மெச்சூர்ட் ஃபார்மில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய நடிகர்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்குது, அந்த லைஃப்க்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுங்க, அந்த லைஃப்க்கு நீங்கள் இடம் கொடுங்க. என்னால் என்னுடைய மனைவியோட டைம் பண்ண முடியல, என்னுடைய குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் முடியல. அது அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பையன் கேட்குறான், அப்பா நீங்கள் எல்லா அப்பா மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு வர மாட்டிங்களா, எல்லா அப்பா மாதிரி சாயந்தரம் என்னை கூப்பிட்டு போக மாட்டிங்களா, காலையில் என்னை ட்ராப் பண்ண மாட்டிங்களா ஸ்கூலில், அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா அப்பா மாதிரி லஞ்ச் வந்து எனக்கு வந்து நீங்கள் ஊட்டி விட மாட்டிங்களா? இதெல்லாம் வந்து என் பையன் கேட்குறாங்க, என் பொண்ணு கேட்குறாங்க, இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நான் போக முடியுமா ஸ்கூலுக்கு? நான் போனால் விடுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து ஒரு சாவு வீட்டுக்கு, ஒரு இளவு வீட்டுக்கு போனால் கூட அங்கே வந்து செல்ஃபி எடுக்கணுன்றது தான் மக்களுடைய மனநிலையாக இருக்கே தவிர, நான் போகிற இடங்களில் வந்து என்னை ஃபோட்டோ எடுக்கணும், எங்கூட வந்து பேசணும், கையை பிடிக்கணும், அப்படி தான் ஆசைப்பட்றாங்களே தவிர என்னை எங்கேயுமே ப்ரைவேசியாக விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்றத சொல்கிறார். ஸோ இது தெளிவாக சொல்கிறார், தெளிவாக இருக்குது சார். இந்த பாயிண்ட்டு ரொம்ப எவ்வளோ வந்து இதுக்கு மேலே வந்து மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தவே முடியாதுன்ற மாதிரி தான் சார் இருக்குது. இப்படி இருக்கும்போது இல்லை சார், இப்போ அவர் ரீசெண்டாக அவரோட கேரளாவில் இருக்கிற குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே ஒரு டாட்டு போட்டது ஒரு ஆக்சுவலி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அது எவ்வளோ வைரலாக போச்சு. அந்த கோவில் எங்கே இருக்குது, அந்த கேரளாவில் அந்த கோவில் எங்கே இருக்குது, இப்போ நெக்ஸ்ட் அந்த ரசிகர்கள்லாம் அந்த கோவிலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த சமூக வலைதளங்களில் பேசினாங்க சார். அதே மாதிரி டாட்டூ எல்லாருமே போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் பேச ஆரம்பித்தாங்க. திருப்பதி போனார், அங்கே எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அந்த க்ரௌடில் நின்று தலன்னு கத்தினோதே கத்தாதீங்க இது கோவில்னு அவர் சொல்கிறாரு. ஸோ எங்கே போனாலுமே அவருக்கு வந்து கொஞ்ச நாளாக தூக்கமின்மை இல்லை, அதனால தான் அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை சார்? பீயிங் ஒரு ஃபேம் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமா சார்? ரஜினி சாருக்கு கூட அந்த இருந்ததுதா? இங்கே நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் யார் சொல்கிறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நடிகராக இருந்து அஜித் சொல்கிறார். அஜித் வேறு ஏதாவது இன்ஜினியரா, டாக்டரா, வக்கீலா, அவர் இந்த கருத்தை சொல்கிறாரா, இல்லை ஒரு சமூக ஆய்வாளரா, இல்லை ஒரு பத்திரிக்கை ஊடகங்களில் பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நபரா? கிடையாது. அஜித் நடிகர், ஒரு டாப் ஸ்டார் நடிகராக இருந்து நடிகர்களை வந்து கொண்டாடாதீங்கன்னு அவர் வந்து கருத்துக்கள் சொல்கிறார் அப்படின்னா அதை நம்ம முதல்ல பாராட்டணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைவேசி, நான் முதலே சொன்னேன்ல, ப்ரைவேசிங்கிறது நடிகர்களுக்கு நம்ம கொடுக்க தவறுறோம். நம்ம எல்லா நடிகர்களும் வந்து பெரிய நடிகர்களாக இருக்காங்க, திரையில் பார்க்குறோம். திரையில் பார்க்கும்போது அவங்க மேலே நம்ம வந்து ஓவராக அவங்க மேலே வந்து பாசம் வைக்கிறோம், அபரிமிதமான பாசம் வைக்கிறோம், அபரிமிதமான அதையும் தாண்டி வெறித்தனமான ஒரு பாசத்தை நம்ம அவங்க மேலே வைக்கிறோம். அதனால் ஏற்படுற விளைவுகள் தான். அவங்கள வந்து நம்ம எங்கேயுமே சுதந்திரமாக நடக்க விடுறதில்ல. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அஜித் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பாண்டி பஜாரில் போய் பானிபூரி சாப்பிடணும்னு ஆசை அவருக்கு இருக்காதா?
இல்லை வந்து ஒரு பீச்சில் போய் ஒரு சுண்டல் சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? இல்லை கடல் அலையில் போய் கேஷுவலாக மக்களாக வந்து அந்த கடலுக்குள்ளே போகிறது வருதுன்னு குழந்தைங்களோட விளையாடணுன்ற ஆசை இருக்காதா? இல்லை ஏதாவது வந்து கோயில்களுக்கு போகணுன்ற ஆசை இருக்காதா? இல்லை அது மாலுக்கு போகணுன்ற ஆசை இருக்காதா? அஜித் மாதிரி ஒரு நடிகர், விஜய் மாதிரி ஒரு நடிகர், ரஜினி கமல் மாதிரி ஒரு நடிகர் இன்றைக்கி வந்து நான் சொல்கிற மாதிரியான இன்னைக்கு நம்ம ஊரில் சென்னையிலே எங்கேயாவது போக முடியுமா? சாதாரணமாக இருக்க முடியுமா? மக்கள் அவங்கள விடுவாங்களா? அப்போ நம்ம நடிகர் அப்படிங்கிறவருடைய ப்ரைவசியை மொத்தமாகவே பறிக்கிறோம். இதுவுமே சமுதாய விழிப்புணர்வு இல்லாமல் தான் நம்ம பண்ணுறோம். நடிகர் அப்படின்னா நீங்கள் பின்னாடியே ஓடினீங்கன்னா என்னங்க பண்ணுறது? அவர் கேட்குறாரு, ஒரு கேள்வி கேட்குறாரு, என் கார் பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு ஓடி வராங்க, விரட்டி வராங்க, தலைன்னு கத்திட்டு வர்றாங்க, காரை நிறுத்த சொல்கிறாங்க, பல இடங்களில் நிறுத்தி கண்ணாடி இறக்க சொல்லி ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இறக்கி செல்ஃபி எடுக்கும்போது அந்த நபர் செல்ஃபி எடுக்க ஆசைப்படுற நபர் என்னோட ரசிகரா இல்லை வேறு யாராவதா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு சமூக விரோதியாக கூட இருக்கலாம், அஜித்துக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கிறவரை கூட இருக்கலாம். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எப்படி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. சரிதானே? அதே மாதிரி இப்போ 2005 காலகட்டங்களில் நான் ஏன் ரசிகர் மன்றத்தை கலைச்சேன் அப்படின்னா, ஒரு கூட்டத்துக்கு ஒரு தடவை போயிருக்கும்போது ஒரு ரசிகர் வந்து ஆர்வம் மிகுதியாக என்கிட்ட வந்து சந்தோஷமாக கை கொடுத்தாரு. நான் சரி கை கொடுக்குறாருன்னு நான் கையை ஆட்டிட்டு உள்ளே வந்து ரூம்குள்ளே வந்து பார்க்குறேன், கையெல்லாம் பிளட்டு ஊற்றுது. அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பிளேடு குட்டியாக பிளேடை கையில் வச்சுட்டு கையை பிடிச்சி ஆட்டியிருக்காரு. என் கை ரத்தம் கொட்டின காயங்கள் இன்றைக்கும் இருக்குது, அந்த வடு இன்றைக்கும் இருக்குது. அதனால தான் நான் வந்து ரசிகர்கள் வந்து பார்க்குறத தவிர்க்கிறேன். ரசிகர்களுடைய ஆர்வம் ஆரவாரம், ரசிகர்களுடைய அன்புக்காண்டி தான் நான் வந்து உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன். ஒரு நடிகன் அதுக்கு தான் இருக்கான். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த வெளிப்படுத்துகிற விதத்தை வந்து நீங்கள் இப்படி வெளிப்படுத்துனீங்கன்னா எப்படி நம்ம வந்து சொசைட்டியில் எப்படி சார் அந்த ரசிகராக இருந்த அந்த பிளேடு அவர் அதாம்மா சொல்கிறேன்ல, காரை விரட்டிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் அஜித் ரசிகரா இல்லை வந்து வேற ஒரு நடிகரோட ரசிகரா இதெல்லாம் இருக்குல்ல, இல்லை வந்து வேற ஒரு சமூக விரோதியா, பிடித்தவரா பிடிக்காதவரா, நீங்கள் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு 100 பேரும் உங்கள் மேலே பாஞ்சாங்கன்னா அந்த 100 பேரும் உங்கள் ரசிகர்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி நீங்கள் நம்புவீங்க? இதெல்லாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு, மெச்சூர்டாக சொல்கிறாருமா. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு விஷயம் அஜித்தில் இப்போ பார்க்குறேன் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவருடைய லைஃப் ஸ்டைலை வந்து இப்போ பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிட்டார். ரஜினி சொல்லுவார்ல 8 பிரிக்கணும் வாழ்க்கைன்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி அஜித் வந்து 3ஆக பிரிச்சிட்டார். என்ன 3ஆக பிரிச்சிட்டார் அப்படின்னா, ஒன்று வந்து இப்படி ஒரு ப்ரொஃபஷனுக்கு அது டைம் கொடுக்குறாரு. வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாம், அது ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மளுடைய தொழில், நமக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, பெருசாக நம்மளுடைய படங்கள் வந்து மார்க்கெட்டபிள் ஆகுது, நம்ம நடிக்கிற படங்கள் வந்து நல்ல மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ரசிகர்களை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேஷன், அதாவது ஒரு 25 வயசில் நடிக்க வந்தப்போ அப்புறம் சின்ன படங்கள் நடித்து, அப்புறம் வாலி மாதிரி பெரிய படங்கள், மங்காத்தா மாதிரி, பில்லா மாதிரி படங்கள் நடித்து வரும்போது அவரால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது பேஷனுக்கு. ஏன்னா நீங்கள் இந்த சினிமா துறையில் நீங்கள் கடுமையாக உழைச்சாதான் இந்த இடத்த நீங்கள் அடைஞ்சிருக்க முடியும். அடைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அடைஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அஜித்துக்கிட்ட என்ன இல்லை, அஜித்துக்கிட்ட பேர் இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி அஜித்துக்கு என்ன வேணாலும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நடிகராக இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிறாரு, இந்திய சினிமாவில் இருக்கிறாரு. அதாவது துபாயில் கார் ரேஸ் ஓட்ட போனால் கூட அங்கே கூட வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு பேரும் புகழும் எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த பேஷனை நோக்கி போகிறார். ஒரு படம் இன்றைக்கி நீங்கள் நடித்து ஒரு 6 மாதம் நீங்கள் நடித்து கொடுத்தீங்கன்னா 200 கோடி ரூபா சம்பளம் இருக்குது. அடுத்த 6 மாதம் இன்னொரு படம் நடிச்சிங்கன்னா 200 கோடி ரூபா, வருஷத்துக்கு 400 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் அது வேண்டாம். நான் என்னோடய பேஷன், அது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னோடய ஆசைகள்லாம் இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கணும். அதான் சொல்கிறேன்ல, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. என்னை நான் காலத்துக்கும் நடிகனாகவே இருந்துட்டேன். இப்போ 54 வயசுக்கு அப்புறம் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி பேஷனுக்காண்டி டைம் கொடுத்துருக்காரு. கார் ரேஸ்க்கு போகிறாரு, பைக்கில் வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு எங்கேயோ நார்த் இந்தியா பக்கம் போகிறாரு, டீ கடையில் டீ குடிக்கிறார். நான் சொன்னேன்ல பானிபூரி சாப்பிட முடியுமா பாண்டி பஜார்லன்னு கேட்டேன்ல, அவர் வந்து நார்த் இந்தியா போகிறாரு, அங்கே ஹெல்மெட்டை மாட்டுறாரு, அங்கேயுமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஹெல்மெட்டை மாட்டிட்டு டீ குடிக்கிறாரு. இல்லைன்னா ரொம்ப ரிமோட்டான கிராமத்தில் இவர் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்ற இடத்துல வந்து டீ குடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்குமா. ஆசைகள், மனிதனாக பிறந்த ஒரு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இசட் வரைக்கும் கூட போகிறதில்ல. அது எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆகி எல்லாரோட ஸ்பேனும் முடிஞ்சிருது. ஒரு ஷார்ட் பீரியட் தான் நம்ம லைஃபுங்கிறது. இட்ஸ் அ வெரி வெரி ஷார்ட் பீரியட். அதை வந்து ஸ்வீட்டாக வாழணும். பணம் காசு, நம்ம பெரிய நடிகனாக இருக்கோம், அதுக்காக
அதுக்காண்டி மட்டுமே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்காண்டி வாழ்ந்தோம் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வரும். அந்த கேள்வி வரக்கூடாதுன்னு அவர் பேஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார். இன்னொரு பக்கம் நான் சொல்லிடுறேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார். இப்போ வந்து ஷாலினி குழந்தைங்களோட ஹாலிடேஸ் போகிறது, ஜாலியாக ஃபேமிலியோட சுற்றுறது, ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன், பேஷன், ஃபேமிலி மூணாக பிரிச்சிட்டார். அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு சார். அது ரெகுலராக நம்மளும் வந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் அவர் அந்த காலத்திலே ரொம்ப போல்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் அந்த மேடையிலேயே அவர் சொன்ன ஒரு விஷயம் எவ்வளோ வைரலாக போச்சு இல்லை சார். ரீசெண்டாக அது கூட சமூக வலைதளத்தில் இவர் எவ்வளோ வந்து ஒரு போல்டாக அப்போவே சொல்லியிருக்காரு, எங்களை எதுக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க, எங்களை நீங்கள் மிரட்டி கூப்பிடுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி நடிகர்களை கூப்பிட்றது நிறுத்தப்பட்டதா சார்? இல்லை நடிகர்கள் இன்றைக்கும் கூப்பிட தான் செய்கிறாங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு எப்படி சொல்லுது, அரசு விழா, முதல்வருக்கு ஒரு பாராட்டு விழா, அந்த மாதிரினா நடிகர்கள் கூப்பிட தான் செய்கிறாங்க. அது இங்கே பாருங்கம்மா, அது தப்பு கிடையாது, தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. டாப் நடிகர்கள் தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்புறம் தவக்கலையவா கூப்பிடுவாங்க, நீங்கள் குட்டிமணியவா கூப்பிடுவாங்க, இல்லை வந்து போண்டாமணியவா கூப்பிடுவாங்க, டாப் நடிகர்கள் தான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது வந்து கலந்துக்கிறது அவங்க விருப்பம், தப்பு கிடையாது. கூப்பிடுறது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ அழைப்புதல் கொடுத்து கூப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஆனால் வந்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறது தப்பு. அப்படி தான் வந்து அந்த 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 காலகட்டங்களில் கட்டாயப்படுத்தி அஜித்தை வர வச்சுருக்காங்க. ஸோ அஜித்துக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அன்னைக்கு முதல்வர் கலைஞர் இருக்கிற மேடையிலே வந்து தைரியமாக பேசினார். அதுக்கப்புறம் அது நிறைய விமர்சனங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கலைஞரை போர் நேரில் சந்தித்தார், இதெல்லாம் அப்புறம். ஆனால் அன்னைக்கு பேசினார், புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அவர் தைரியமானவர் அப்படிங்கிறதுக்கு எப்படின்னா, நான் கடவுள் படத்தில் வந்து இவர் தான் நடிக்கிறதா இருந்துச்சு, அஜித் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. பாலா வந்து கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாரு, முடியெல்லாம் வளர்த்துருந்தாரு, தாடியெல்லாம் வச்சுருந்தாரு. ஆனால் வந்து அந்த படம் தொடங்குறதுல ஏதோ சில பிரச்சனைகள், பாலாக்கும் அஜித்துக்கும் ஏதோ சில கருத்து வேறுபாடுகள், அதனால் அந்த படத்துலேருந்து நான் விலகிறேன், அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பாம்க்ரோ ஹோட்டலில் அஜித் கூப்பிட்டு வைக்கப்பட்டு ஒரு அறைக்குள் மிரட்டப்பட்டார். லிட்ரலி சொல்லணும்னா மிரட்டப்பட்டார். இந்த படத்தில் நீங்கள் நடித்து தான் ஆகணும், அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, நடித்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் துப்பாக்கியெல்லாம் காட்டி மிரட்டப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறத நம்ம விட்டுருவோம். ஆனால் நடித்து தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டப்பட்டார் ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு. ரியலி சார்? அது ரியல் நடித்து தான் ஆகணும் போது அஜித் என்ன சொன்னார்னா, நான் நடிக்க மாட்டேன், நடிக்க முடியாது, உங்களோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன், வாங்கிக்கோங்க, நடிக்க மாட்டேன், நடித்து தான் ஆகணும், நடிக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து போயிட்டார். ஸோ இந்த தைரியம் இன்றைக்கி யாருக்காவது இருக்கா? இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது கலைஞர் ஐயா, ஜெயலலிதா அம்மையார், இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அரசியலில் பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் இப்போ விஜய் உள்ளே வந்தாரா? உள்ளே வந்திருப்பாரா? வந்திருக்க முடியுமா? இல்லை. தைரியம் இருந்துச்சா? இல்லை. ஸோ அவங்களாம் இல்லை, யாருமே இன்றைக்கி இல்லை. வெற்றிடம் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால் உள்ளே வந்திருக்காங்க. எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால் உள்ளே வந்திருக்காங்க. விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது முதல்வரை விமர்சனம் பண்ணுறாரு, மத்திய அரசு விமர்சனம் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த கலைஞர் ஐயாவும் ஜெயலலிதா அம்மையாரும் இருந்த காலகட்டங்களில் விஜய் அரசியலுக்கு வந்திருக்க முடியுமா? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி கமலஹாசனுக்கு எந்த தைரியம் இல்லை. கரெக்ட். கமலஹாசனே வரல. கமல் ஒரு மூத்த நடிகர், கிட்டத்தட்ட 70 வயதை நெருங்கின ஒரு நடிகர். இந்த மாதிரி 2 ஆளுமைகள் இருக்கும்போது கமலே உள்ள வரல, விஜயகாந்த் வந்தார். ஸோ அந்த விஜயகாந்தனுடைய தைரியம், அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதே மாதிரி வந்து துணிச்சலாக ஒரு சிலர் முடிவெடுப்பாங்கம்மா. இந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படின்னா, அது இன்பார்ன் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பிறவிலேருந்தே உங்களுக்கு வரும். ஓகே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, அது நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் அவங்கள வந்து அப்போ நீங்கள் வந்து இல்லை பேசாதீங்க, எதிர்த்து குரல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார், அவருக்கும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தெல்லாம் குரல் கொடுக்கல. அஜித்து விஜய்க்கு சாதகமாகவும் பேசலை, விஜய்க்கு பாதகமாகவும் பேசலை. அஜித் தன்னுடைய கருத்தை வந்து நேர்பட்ட கருத்தை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க சார். இப்போ இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட், இந்த ஷாருக் கான் அவரோட பர்த்டேக்கு வந்து அவர் வந்து தன்னோட ரசிகர்களை தன் வீட்டு வாசலில் முன்னாடி குவிஞ்சிருக்காங்க. ஆனால் போலீஸ் அவர்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, இல்லை நீங்கள் யாரையும் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு சமூக வலைதளத்தில் போட்டிருக்காரு சார், அதனால நான் என்னோட ரசிகர்களை வந்து மீட் பண்ணவே இல்லைன்னு. என்ன சார் அது? கரூர் இன்சிடென்ட் இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்குமா சார்? ஏன்னா அங்கெல்லாம் வருஷம் பாலிவுட் ஆக்டர் அவங்க இதெல்லாம் வந்து மீட் பண்ணுறதும், ரசிகர்கள் வந்து டெய்லியுமே அங்கே வந்து நிற்கிறதுன்றது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம்.
ஆனால் இந்த வாட்டி ஷாருக் கான் அவர்களே இல்லை, எனக்கு போலீஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்ததுனால இந்த வாட்டி நான் என்னோட ரசிகர்களை எங்கள் வீட்டு வாசல் இருந்தாலும் நான் வெளில வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவருமே பின்வாங்கிட்டாரு சார். அதாம்மா, திருப்பி பேசினாலும் இந்த மக்களுடைய மனநிலை மாறாத வரைக்கும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அல்லு அர்ஜுன் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது, புஷ்பா 2 ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்கு சொல்லாமல் போய் என்னாச்சு, ஒரு தாயும் ஒரு மகனும் இறந்து போனாங்க, ஆச்சா இல்லையா? ஸோ இது எப்படி நடந்தது? அந்த தள்ளுமுள்ளு ஏற்படுத்துக்கான ஒரு சிச்சுவேஷனை யார் உருவாக்குறா? நீங்கள் தான் வந்து பொறுப்பு இல்லாமல் அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறீங்க. ஒரு கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கூட்டம் நம்மளை பார்க்க வரும், வெறித்தனமாக நம்மளை வந்து கொண்டாடுறாங்கன்னும் போது நீங்கள் நான் சொல்கிறது அல்லு அர்ஜுனை சொல்கிறேன், விஜயை சொல்கிறேன், நீங்கள் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த கூட்டத்துக்கு அல்லு அர்ஜுன் போனப்போ அவர் வந்து போலீஸ்க்கு சொல்லியிருக்கணும், அதாவது வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கணும். நான் போகலாமா அப்படின்னா அவங்க போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, தகுந்த பாதுகாப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த வளையத்துக்குள்ளே போகும்போதே பிரச்சனை தான், அந்த வளையம் தாண்டி உள்ளே வராங்க. அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க மக்கள், ஓகேவா? ரசிகர்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னோடய படத்தை தேட்டரில் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன நடிகர் கிடையாது, நீங்கள் பெரிய டாப் ஸ்டாராக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கவனம் தேவை, உங்களுக்கு சமூக பொறுப்பு தேவை. விஜய் வந்து இந்த இவ்வளோ பெரிய பரப்புரை வந்து பண்ணும்போது மக்கள் வராங்கன்னும் போது விஜய்லாம் நான் வந்து குற்றம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடியே வராங்க அந்த வேனில் எத்தனை பேர் பின்னாடியே வராங்க. வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்லோ இல்லைம்மா, அதுதான் சொல்கிறேன்ல, அதுதான் சொல்கிறேம்மா. நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். விஜயகாந்த் ஒரு மேடையில் ஏறுறாரு, எங்கேயாவது பிரச்சனை நடக்குது, மரத்தில் ஏறுறாரு, கம்பத்தில் ஏறுறாங்க, சண்டை போடுறாங்க, கூச்சலாக இருக்குது அப்படின்னா மிரட்டுவார், மைக்கில் நின்று டேய் தொலைச்சிருவேங்கிற மாதிரி மிரட்டுவார். ரசிகர்களை தன் கட்டுக்குள் வச்சுருந்தார். கலைஞருடைய இதில் அப்படி நடந்துச்சா, எம்ஜிஆரோட அப்படி நடந்துச்சா, அவங்களாம் அன்பாலே கட்டடிடுவாங்க. ஜெயலலிதாவோட இதில் அப்படி நடந்துச்சா, அன்பு, அதாவது நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்கணும். திருமாவளவன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்து நீங்கள் கீழே இறங்குங்க, வேண்டாம் நாங்கள் நிற்காதீங்க, இங்கே பண்ணாதீங்கன்னு வந்து கட்டளையிட்டுக்கிட்டே இருப்பார். காரணம் என்னென்னா, மக்களுக்கு ஆபத்து, நம்மளை பார்க்க வந்தவங்களுக்கு ஆபத்து, அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அரசியல் தெரிஞ்சு வந்தாங்க, அரசியல் பழகி வந்தாங்க, அரசியல் கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லையே. விஜய்லாம் வந்து அரசியலே தெரியாமல் தானே உள்ளே வந்தார். வைகோவெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது எப்படின்னா, வைகோ வந்து சொன்னார், அதாவது வந்து பார்த்துருங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் மக்களுக்கு. அதாவது என்னை பார்க்க வந்தவங்களுக்கு ஆபத்தாயிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு மைக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. சமீபத்தில் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, அவங்களுக்கெல்லாம் அந்த சமூக பொறுப்பு இருந்துச்சு, அந்த அக்கறை இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து அரசியல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அரசியல் என்னன்னு தெரியாமல் உள்ள வந்து அனுபவம் இல்லாமல் உள்ளே வந்தார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கூட நல்ல ஆட்களை வச்சுருக்கீங்களா, நல்ல படைகளை வச்சுருக்கிறீங்களா? நான் 2ஆம் கட்ட தலைவரை சொல்கிறேன், யாருமே இல்லை. புஷ்யானந்த் சொன்னால் யாருமே கேட்குறது இல்லை, அது ஆதவ அர்ஜுனா எதுவுமே சொல்கிறது இல்லை, நிர்மல் குமாருங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை. ஸோ இப்படி ஒரு 4-5 பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கட்சியை நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ கூட இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து இதை பாடமாக எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு, அனுபவம் கிடைச்சிருச்சு. இந்த புள்ளியை நீங்கள் மையப்புள்ளியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வீறு கொண்டு எழும்போது, நீங்கள் மறுபடியும் அரசியல் பண்ணும்போது அந்த தவறுகளை சரி பண்ணி நீங்கள் கூட வந்து கட்டமைப்பை சரி பண்ணி நீங்கள் அரசியல் பண்ணுங்கள். நம்ம விஜய் வர வேணான்னு சொல்லலை. விஜய் இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட பெரிய வரவேற்புள்ள ஒரு நடிகராக இருக்கார். குறிப்பாக 18லேருந்து 40 வயசு உள்ளவங்க விஜய் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. எங்கே நீங்கள் போய் கேட்டாலும் என்னுடைய ஓட்டு விஜய்க்கு தான், என்னுடைய ஓட்டு விஜய்க்கு தான். 10 பேர்ட்ட கேட்டிங்கன்னா 8 பேர் சொல்கிறான். அந்த மாதிரி வந்து ஒரு வரவேற்பு இருக்குது. அது ஓட்டாக மாறுமா, அது வந்து நாளைக்கு விஜய் அரசியலில் ஜெயிப்பாரா, அவர் கனவு அடுத்து வந்து ஒரு கேள்வி தான் சார். ஆனால் இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல, அதுதான் மக்கள் மத்தியில் விஜய் வந்து வரவேற்கிறாங்க. பெரிய விஜய் அரசியல் வர வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. விஜய் ஏதாவது மாற்றங்கள் கொடுப்பார் அப்படிங்கிற மக்கள் நினைக்கிறாங்க. சரியா தப்பாங்கிறது, அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாராங்கிறது, ஓட்டு உழுகாதாங்கிறது எல்லாம் அப்புறம். ஆனால் அவரை வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள்னும் போது அதுக்கான தலைவனாக நீங்கள் வரணும்ல. நீங்கள் தளபதி விஜய் அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது, தளபதியாக நீங்கள் இருக்கணும். தளபதி யார்? ஒரு போரை வழி நடத்தி கொண்டு போகிறவன் பேர் தான் தளபதி. அப்போ தளபதி விஜய் அப்படின்னு சொல்லும்போது அந்த தளபதியாக நீங்கள் நிற்கணும்ல, அந்த தலைவனாக நிற்கணும்ல. அதுதான் நான் எதிர்பார்க்குறது அதுதான். நாம் விஜய் விமர்சனம் பண்ணும்போது தொடர்ந்து எல்லா சேனல்லையும் ஒரு விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் விஜய்க்கு எதிரியே கிடையாது.
விஜய்க்கு எதிரியே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் விஜயோடைய விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளர் 1 வருஷத்துக்கு மேலே விஜயோட நெருங்கி பழகியிருக்கேன். ஒன்றா சாப்பிட்ருக்கோம், பேசியிருக்கோம், சிரிச்சிருக்கோம், பழகியிருக்கோம். அன்பு இன்றைக்கும் எனக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. விஜயோடைய படங்கள் இன்றைக்கும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ரஜினி படங்கள் பிடிக்கும், கமல் படங்கள் பிடிக்கும். பர்டிகுலராக நான் ஒருத்தருடைய ரசிகர், அது யாருங்கிறது நான் சொல்ல விரும்பலை. பட் எல்லாருடைய நடிகருடைய படத்தையும் நான் பார்ப்பேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அவர் மேலே காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்பெல்லாம் கிடையாது. நல்ல அரசியல் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவர் நல்ல அரசியல் பண்ணாதப்ப நம்ம வந்து எப்படி விமர்சனம் பண்ணுறோம். நல்ல அரசியல் நாளைக்கு பண்ணார்னா நம்ம வந்து அதை பாராட்டவும் செய்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. அஜித் இவ்வளோ தூரம் எல்லாமே பேசியிருக்காரு, அந்த இன்டர்வியூ எல்லாமே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, ஃபைன். இப்போது இங்கே அவரோட படம் ஒன்று வந்ததுன்னா அந்த ப்ரமோஷனுக்கு கூட அவர் ஏன் வர மாட்டேங்கிறாரு சார்? அது ஆடியோ லான்ச்சு இல்லை வந்து ஒரு மூவிக்காக வந்து அவரோட மூவிக்கு தானே, மூவி மட்டும்தான் நான் நடிப்பேன், மற்றபடி நான் எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ரசிகர்களோடு அவர் வந்து பழகாத்துக்கான என்ன ரீசன், இன்ட்ராக்ட் பண்ணாததுக்கான ரீசன் இப்போ இதில் நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் ஒரு படம் அப்படின்னு வரும்போது அது அவரோட பார்ட்ஸ் அண்ட் ஒரு டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே சார்? நிச்சயமாக சரியான கேள்வி தான். ப்ரொமோஷன்ஸ்க்கு அஜித் வந்தால் ரொம்ப நல்லது தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு பாலிசின்னு ஒன்று இருக்குது. நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பாலிசி ஒரு சிலருக்கு இருக்கும். நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், நான் தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், பாலிசிஸ் இருக்கும். எந்த காலத்துலேயுமே அதை அவங்க தொட்டிருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து ஏன் இப்போ வந்து ஜாலியாக தானே இருக்கும், ஒரு கெட்டுக்குதர் தானே, ஒரு 100 பேர் உட்காந்து எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க நீங்களும் அடிங்கன்னு சொன்னால் அது சரியாக வருமா? அப்படி தான் வந்து ஒருத்தருடைய பாலிசின்னும் போது அது அவங்க அதில் ஸ்டிக் ஆன் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா, அஜித் ஏன் படத்தினுடைய ப்ரொமோஷன் வரக்கூடாதுன்னு கேட்குறீங்க. வந்தால் நல்லது, மறுபடியும் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன், வந்தால் நல்லது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நடிகன், படத்தில் நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்குகிறேன், அது போதும் அப்படின்னு நினைக்கிறார். அது போதும், என்ன அஜித் படம்னாலே அது வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்க வருவாங்க. அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்தால் அதுலேயும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாதா, இல்லை அதனால் போட முடியாதா சார்? ஜஸ்ட் ஒரு இல்லைம்மா, நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தான் ஆகணுங்கிற கான்ட்ராக்டில் அவர் சைன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த படத்திலே அவர் நடிக்க மாட்டார். எப்படி நீங்கள் ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி எதுவுமே யாரையுமே செய்ய முடியாது, யாரையுமே எதுவுமே செய்ய முடியாது. அஜித்தை மட்டும் இல்லை, யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தி இதை செய்யணும்னு செய்ய வைக்கவே முடியாது. அவர் அந்த பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அந்த பாலிசியில் அவர் ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கிறாரு. அவர் எந்த காலகட்டங்களையும் அந்த பாலிசியை வந்து அவர் தளர்த்தலை. நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் மார்க்கெட் கம்மியாயிடுச்சு, நான் வந்து ப்ரொமோஷனுக்கு வரேன், இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் ஜாஸ்தியாக இருக்குது, நான் ப்ரொமோஷனுக்கு வரல அப்படி இல்லை. நயன்தாரா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இதே பாலிசி வச்சுருக்காங்க. எந்த படத்தினுடைய அவங்க நடிக்கிற படத்தினுடைய ப்ரொமோஷனை போக மாட்டேங்கிற பாலிசி வச்சுருக்காங்க. வேறாஸ் பார்த்தீங்கன்னா நயன்தாராவே தயாரிப்பாளர், நயன்தாராவே நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் போகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்கள், எது சரி எது தப்புன்னு உங்களுக்கே புரிஞ்சுதா சார்? எல்லாரும் ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உண்மையாகவே மக்களுக்கு நிறைய ஒரு புரிதல் வரணும். நமக்கும் இது வந்து ஒரு லெசன் தான். இந்த கரூர் ஸ்டாம்பேட்க்கு அப்புறம் இது வந்து மக்களுக்கும் நிறைய வந்து ஒரு லெசன் கிடச்சிருக்கும் நம்ம நம்புகிறோம். இன்னும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.